ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். நான் அடிக்கிற ஆட்களை என்ன பண்றதுன்னு தெரியலைங்க எனக்கு. எப்படி அடிக்கிறீங்க பிள்ளையில? அடிச்சு அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டயலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட. எங்க அவன் தூங்குறான், எழுப்பவன. அவன் தூக்க கலகத்துல வருவான். வாடாங்க அப்பா, இந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அடிச்சிட்டனா? சரி வா, பைக் சாவி எடுத்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு போவோமா? குழந்தை வேணாம்ப்பா, ஏய் சொல்றல வாடா. சரிப்பா. ஓஷோ எழுதுறாருங்க, தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்னு எழுதுறாங்க. பாருங்களேன், டீச்சர் நான் கேள்வி கேட்டு பழக்கம், எனக்கு பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்வது அல்ல ஞானம், கல்வி ஞானம், கேள்வி கேட்பதுதான் கல்வி ஞானம். பாருங்க, ஆப்பிள் விழுந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு. ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு. அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான். ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல, இதுக்கு தான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு, லேட்டரல் திங்கிங்னு பேரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க. குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது. கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்ஐ போயிடுச்சு, ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நான் கேட்கவே இல்லை, மெட்டா ஐயா என்னுடைய போன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் வந்து சாதாரணமா வரவே முடியாது மேடைக்கு. எப்போ மாறுமோ அந்த நிலை. ஏங்க ஒரு பரிசில் நீங்க கையில பேக்கெட்டா தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பாருங்க 4-5 பை ட்ரெஸ்லயே. என்னைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை? இந்த கையில ஒன்ன பச்சை பிள்ளைய கையில தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுத்தணும். பாருங்க அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சிருக்கிற மாதிரியே வச்சிருக்கு. அவர் பாருங்க ஜாலியா இருக்கிறாரு. நானும் ஒரு நாள் புடவையில தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பரிசு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு நாள் பரிசு இன்னொரு இடத்துல இருக்கு. நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி. என்ன பண்றது? கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம். அவ்வளோ வேலை வாங்குறீங்க, ஆரோக்கியமா இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாள் பிளவுஸ் மாட்டும் போதும் பிபி மிஷின் மாட்டுற மாதிரியே இருக்கு. புரிந்தவர்கள் கைத்தட்டுகிறார்கள், சிரிக்கிறார்கள். மதுரையில் புத்தக திருவிழா. நீங்கள் எந்த தலைப்பில் பேச விருப்பப்படுகிறீர்கள், தலைப்பை உடனடியாக அனுப்பவும் என்று பப்பாசியின் தோழர் முருகன் அவர்கள் என்னிடத்தில் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். திடீர்னு கேட்டா என்ன தலைப்பு சொல்றது? அந்த நிலையில என் மனநிலை மிக மிக கூர்மையாக இருந்தது. ரொம்ப அலர்ட்டா இருந்தேன் நான் அந்த டைம்ல. உடனடியாக இந்த தலைப்பை கொடுத்தேன். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். இந்த தலைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? நான் அந்த தலைப்பைக்குள் போறதுக்கு முன்னால ரொம்ப எளிமையான தமிழில் எந்த தலைப்பில் பேசுவதற்காக இந்த தலைப்பை நான் கம்பராமாயணத்திலிருந்து எடுத்து தந்தேன் என்பதனை சொல்லிவிடுகிறேன். அது சொல்வதற்கு முன்னால் ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு தியானம் போல், ஒரு தவம் போல், ஒரு யாக வேள்வியை போல் இந்த சொல்லை சொல்லிவிட்டுத்தான் என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அந்த வாக்குமூலத்தை இதோ இந்த மேடையிலும் தந்துவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். ஒரு மிகப்பெரிய துன்பம், துயரம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் நாம் பலகாலமாக காத்திருக்கக்கூடிய அந்த சொல் இதோ வந்து சேரக்கூடிய அந்த சூழ்நிலை நிகழ்கின்ற அந்த வினாடியில விதியின் வசத்தினால் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க.
சில பேர் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நேரமா காத்திருக்காங்க, ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட சொல்லுங்க. நம் கவனம் அங்க போகும். அப்போ சொல் நம்மை கடந்து போயிருக்கும். மறுபடியும் அந்த சொல்லுக்காக நாம் காத்திருக்க தொடங்கினால் அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். யார் ஒருவர் சொல்லை கவனமாக கேட்டுக்கொள்கிறார்களோ, வந்த நோக்கத்தை யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்கின்ற வாக்குமூலத்தை தந்துவிட்டு, சொல்வொக்கும் கடிய வேக சுடு சரம் என்று ஏன் தலைப்பு தந்தேன் என்றால், நான் தமிழ் படித்தவள். தொல்காப்பியம் இப்படி சொல்லுகிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு, பொருள் இல்லாம ஒரு சொல் கிடையாது. ரொம்ப நார்மலா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க நார்மலா பேச மாட்டாங்க. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்பாங்க, தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சிக்க மாட்டியேம்பாங்க, தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். என்ன உன்ன மாதிரி பல பேரை நான் இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேனே அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம். சொல்தான் எப்படி நம்மை வந்து சேர்கிறது. ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு. ராமாயணத்தில் ஒரு பாத்திரம் தலைமை பாத்திரம், ராமன் என்று அதற்கு பெயர். அந்த பாத்திரத்துக்கு ராமன் என்று பெயர். அந்த ராமன் கன்னி போருக்கு புறப்படுகிறான். விஸ்வாமித்திரர் அவனை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று ஒரு யாகம் நடத்துகின்ற அந்த மலைக்கு கீழே நிறுத்திவிட்டு, இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துகின்ற அந்த அரக்கியை நீ கொல் என்று சொல்கிறார். தாடகை என்கின்ற ஒரு பெண் வந்து அங்கே நிற்கிறாள். விஸ்வாமித்திரனுடைய ஆணைக்கு இணங்க தன்னுடைய அம்பை எடுத்து வில்லிலே பூட்டுகிறார் ராமன். வில்லிலே பூட்டி விட்டார். அந்த அம்பு போகுது, போய் அந்த அரக்கியை கொல்கிறது. இது பாட்டு, இது சூழல். அந்த பாட்டினுடைய முதல் வரிதான் அந்த அம்பு எப்படி போச்சு அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். கம்ப ராமாயணம் இருக்குல்ல, அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் தமிழில் அந்த இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கண்ணதாசன் இப்படி சொல்லுவார், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு என்பார். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று எழுதுவார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு அம்பு போகுது, ஒரு அரக்கியை வதம் செய்கிறது, இவ்வளவுதான் செய்தி. இப்ப ராமாயணம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், கதை முக்கியமல்ல தோழமைகளே. அது எந்த மதத்திலே வந்த கதையாக இருந்தாலும் கதை முக்கியமல்ல, கதை சொல்லுகின்ற அறம் முக்கியம். அந்த கதை ஏன் சொல்லப்படுகிறது என்கின்ற செய்தி முக்கியம் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாண்டிச்சேரி கம்பன் கழகத்துல இதே ஊர்க்காரங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் 2 பேர், புகழ்பெற்ற நாட்டார் வழக்காட்சியல்ல புகழ்பெற்ற 2 பெர்ஃபார்மர்ஸ். நான் அப்பொழுது சின்ன பிள்ளையாக கம்பன் கழகங்களுக்கு சென்ற வேளையில் அந்த மேடையில நவநீதம் சார் இப்படி வந்து மேடையில் அப்படி வர்றார், வந்து சொல்றார், என்ன பெரிய ராமாயணம் 10,000 கவிதை 12,000 இதோ பார், இந்த எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுறேன்னாரு. அப்படியே விக்கித்து நிற்கிறது அவை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லி முடிச்சிட்டார். எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டார் ராமாயணத்தை. என்ன சொன்னார் தெரியுமா? அம்பு விட்டாம்பார் ராம,
செத்தாம்பார் ராவணன். இவ்வளவுதானே கதை. அதுக்கு நடுவில் எதுக்கு 12,000 பாட்டு? கம்ப ராமாயணம் என்பது கதை அல்ல, அது கம்ப சூத்திரம். அதற்குள்ளாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நான் அந்த விஷயங்களில் இருந்து எடுத்து என் பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வினாடியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான விஷயத்திற்கு முன்னால் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த வினாடியில் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக பேசிக்கொண்டு தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் பேச்சை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதைவிட உன்னதம் வேறு என்ன இருந்து விட முடியும்? அப்படி என்றால் மேடையில் நின்று பேசுகின்றவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்புடன் நான் பேசுகிறேன். அம்பு போகுதுங்க. ராமனுடைய முதல் அம்பை அவன் அந்த அரக்கி தாடகையின் மீது விட்ட பொழுது அம்பு எப்படி போச்சுன்னு எழுதினாங்க மகாகவி கம்பன். கவி சக்கரவர்த்தி கம்பன் சொன்னானா? எப்படி சொன்னான் பாருங்க. அம்பு போச்சான், சொல் மாதிரி போச்சான், சூடா போச்சான், வேகமா போச்சான். சொல் எப்படி போகும்? சூடா போகும், வேகமா போகும், சாவடிச்சிரும் சொல். நீங்க திட்டமிட்டு ஒரு சொல்லை சொன்னால், அது ரொம்ப சூட்சுமமாக சொன்னால், அது ரொம்ப சூடாகவும் வேகமாகவும் போய் படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். சரம்னா அம்பு, சுடு சரம்னா சூடான அம்பு. கடிய வேக சுடு சரம்னா வேகமா, ரொம்ப வேகமா, அதிவேகமா போன சூடான அம்பு. எப்படி போன சூடான அம்பு? சொல் மாதிரி போன சூடான அம்பு. உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், சொல் கேட்கும் மரபு நம் மரபு. சொல்லில் இருக்கிறது சூட்சுமம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கின்ற சொல்லோடு நான் என் பேச்சை தொடங்கினேன். நான் ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு சொல் கொடுக்கிறேன். ஒரு சொல் தான். பெண்களே கவனம், ஆண் குழந்தைகளே கவனம், ஆண்களே கவனம், முதியவர்களே கவனம். நம் வாழ்க்கையை அள்ளி தூக்கி கொண்டு போகின்ற சொல் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது. மிக கவனமாக அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒண்ணும் இல்ல, நாக்குக்கும் இந்த மூளைக்கும் நடுவுல ஒரு 12 இன்ச்சு. சிந்திச்சிட்டு பேசுங்க. A slip between the cup and the lip. முடியாது. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, சொன்ன சொல்லுக்கு விலை உண்டு. சொல்லாத சொல்லுக்கு நீ அதிபதி, நீ சொல்லிவிட்ட சொல் உனக்கு அதிபதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். நம் வாழ்க்கையில் நாம் மறந்துவிடவே முடியாத, நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொற்கள் என்னன்னு பட்டியல் போடுங்க. நான் ஏதோ ஒரு வாக்கில் ஏதோ ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஷோவனுடைய புத்தகம் என்று நினைக்கிறேன், மறைந்திருக்கும் உண்மைகள் என்று அந்த புத்தகத்திற்கு பெயர். அதை படித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது சில பக்கங்கள் கடந்து விட்டு குரு பேசுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் நீங்கள் வாங்குவீர்கள். புத்தகம் வாங்குவது என்பது ஒரு டெக்னிக். பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது. முதல் நாள் வரணும், சுத்தி பார்க்கணும். 2வது நாள் வீட்டுக்கு போய் யோசிக்கணும் எவ்வளவு பணம் வச்சிருக்கோன்னு. 3வது நாள் வரணும், மறுபடியும் சுத்தி பார்க்கணும். எல்லா கிட்டேருந்து ப்ராஸ்பெக்டஸ் வாங்கிட்டு போய் உங்களுக்கு தெரிந்த சிந்தனையாளர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், எந்த புத்தகத்தை நான் வாங்கினால் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனை கேட்டுவிட்டு புத்தகத்தை வாங்குவது என்பது ஒரு மரபாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நம்ம புக்கு நிறைய வாங்குறோம், வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் புக்கு வாங்குறதுல காட்டுற பேரார்வத்தை வாசிப்பதில் யாரும் காட்டுவது. ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து முடிக்கக்கூடியவர்கள்
மிக குறைவு. புக்கை எடுத்துருவோம், ஆனா வாசிச்சு முடிக்க மாட்டோம். யார் ஒருவர் புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடிக்கிறீர்களோ, நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒற்றை சொல் ஒருவேளை 800 பக்கத்திற்கான அந்த புத்தகத்தில் 400-500 பக்கங்கள் படித்துவிட்டு நீங்கள் வைத்து விட்டால் அடுத்த பக்கத்தில் அந்த சொல் உங்களுக்காக காத்திருக்க கூடும். அந்த ஒற்றை சொல்லை கண்டுபிடிப்பதற்காகத்தான் 500 பக்கம் படிக்கிறீர்கள். நான் தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு போய் பேசுகின்ற பொழுது, இங்க இப்படி நிறைய சாப்பாடு கடை இருக்கு. புத்தகம் வாங்கி கலைத்து விடுவீர்கள். என்ன வேணும் நமக்கு? குழந்தைகளுக்கு வேண்டும் இல்லையா? பெண்களுக்கு வேண்டும், இளைஞர்களுக்கும் வேண்டும். அங்க நிறைய வார்த்தைகளை எழுதி போட்டிருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்னால மறக்க முடியாத சொல், சூடா வந்து தச்ச சொல். நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ வாங்குவதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியும் தவிர எந்த சொல்லையும் உன்னால், எந்த சிந்தனையும் உன்னால், எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள்? 500 ரூபாயில் கிடைத்து விடுமா உங்களுக்கு? இப்ப நான் இங்கே வந்திருக்கிறேன், என் பேச்சிற்கு ஊதியம் உண்டா? என் நேரத்திற்குத்தான் ஊதியமே தவிர என் சிந்தனைக்கு யாராலும் ஊதியம் தந்துவிட முடியாது என்பதுதான் சிந்தனையினுடைய மிகப்பெரிய பலம். சிந்தனை என்பது செல்வம். அந்த செல்வத்தை காசு கொடுத்து உங்களால் வாங்கிவிடவே முடியாது என்று அந்த பேரறிஞர் சொன்ன வார்த்தை. ஓஷோவை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 40-50 பக்கங்கள் கடக்க ஓஷோ இப்படி சொல்கிறான். போலீஸ்காரருக்கு இந்த வாசகன் ரொம்ப பிடிக்கும். இத சொல்லிதானே அவங்க மாள்றாங்க, ஆனா புரிய மாட்டேங்குதே சார். நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. என்ன? நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள். புத்திசாலித்தனமே போதுமானது. முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள். புத்திசாலிகள் ஒருபோதும் சூழ்ச்சி செய்வதே இல்லை. ஏனென்றால் நுண்ணறிவாளர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுகிறான் ஓஷோ. வீட்டுல போய் மெதுவா யோசிச்சு பாருங்க. சொல் நமக்கு பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய வாழ்க்கையை தந்து விடுகிறது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? சொல் புரிகின்ற பொழுதுதான் அதற்கான கிளைகள் பரவ ஆரம்பிக்கின்றன. அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டம்மா நிற்கும். இந்த பாட்டு இருக்குல்ல, எப்படி அவன் அம்பு விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாட்டை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடலை தெரிந்தவர்கள் அல்ல, அந்த பாடலின் மீது அறிமுகம் இல்லாதவர்கள் இந்த பாடலை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றிலிருந்து இந்த வினாடியிலிருந்து மாற்றம் நிகழலாம். ஏன் தெரியுமா? வெறும் சொல்தான். கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் சோறுதான், கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் கயிறு தான், கருத்து ஏற்றினால் தாலி. கருத்து ஏற்றப்பட்ட சொல், கருத்து ஏற்றப்பட்ட சொல் மிக வேகமாக நம்மை வந்து சேர்கிறது. நான் என் அனுபவத்தில், என் வாழ்க்கையில் கருத்து ஏற்றப்பட்ட சொற்களினால் நிறைய பாதிப்படைந்திருக்கிறேன். நன்மையாகவும் சரி, தீமையாகவும் சரி. புரிகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய விஸ்தாரம் புரிகிறது. பாருங்க, அம்பு எடுத்து ராமர் அம்பு விட்டுட்டார். அம்பு ரொம்ப சூடா வேகமா போயிடுச்சு. போய் அடுத்த வார்த்தை, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும். அல்லா அல்லும் பகலும், அல்லா இருட்டு. இருட்டா இருந்தாளாம் அவ மேல விட்டுட்டாராம். விட்டுட்டு சொல்றார், அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. எப்படி போச்சான்? கல்லு மாதிரி இருந்துச்சான் அவ மனசு, அவ இதயம். கல்லு மாதிரி இருக்கிற அந்த இதயத்துல அந்த அம்பு எப்படி போச்சான்? நல்ல படிச்சவங்க, ஒன்னும் புரியாத குற்ற வேலைகளை செய்யக்கூடிய, குற்றம்
செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய, அறியாமையில் மிதந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்லவர்கள் சான்றோர்கள் சொன்னா அது எப்படி இந்த காதல நுழைஞ்சு இந்த காதல வெளில போயிடுதோ அப்படி இப்படி போயிட்டு அப்படி போயிருச்சான். கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று சொன்னார். சொல்லாக வந்த அம்பு பொருள் என நிற்காமல் அப்புறம் கழன்று போனது என்று சொன்ன அந்த வாசகம் என் மனதில் ஆயிரக்கணக்கான அலைகளை ஏற்படுத்தியபடி இருக்கிறது. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒன்றும் இல்லை, சொல்லை பற்றி நீங்க குறளை எடுத்து பார்த்தால் நிறைய தெரியும். நான் இலக்கியம் பேசக்கூடியவள், இலக்கியத்தில் இருக்கும் அறம் பேசக்கூடியவள் நான். ஆனா ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். புத்தக கண்காட்சியில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்வது? முஸ்லிம்களுக்கு குர்ஆன் வேதம், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம், இந்துக்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் வேதம், தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம். நான் யோசிச்சு பார்க்கிற, இந்த குறளை நாம் சரியாக படித்திருக்கிறோமா? இந்த சிலபஸ்ல வச்சதுனாலேயே படிக்கலங்க. நம்ம தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டாரா? 40 குறள் இருக்குமா? அதுல கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்குக்கு வருமா கடைசியா? எப்படியும் 98 வாங்கிட்டு போயிடலான்னு அந்த 2 மார்க் சாய்ஸ்ல விட்டு திருக்குறளை படிக்கல. நம்ம தேர்வுக்காக இல்லை, குறளை நம் வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். வாழ்க்கைக்கான சொல் மறைந்திருக்கிறது. அதுல போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதோ ஒரு ரகசியம் அதற்குள் மறைந்திருக்கலாம். என்ன? கொஞ்சம் லேட்டரல் திங்கிங், கொஞ்சம் அனலிட்டிக்கல் திங்கிங், கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அப்போ புரியும் சொல். அப்படியே சொன்னா புரியாது, அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்ல யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் காட்சிப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் மிகப்பெரிய பலவீனமாக நான் கருதுவது, நான் ஒரு ஆசிரியர், இணை பேராசிரியராக இது என்னுடைய 25வது வருடம். ஒரு டீச்சரா 2024ங்கிறது என்னுடைய வெள்ளி விழா. நான் இதுவரைக்கும் 25 வருஷமா டீச்சரா இருக்கேன் சார். ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை. அதுதான் என்னுடைய பாஸ் மார்க். நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான். அவ தயாராதான் இருப்பா, நாங்க விடுறதில்லை, ஃபெயிலாக விடுறதில்லை. ஏன் தெரியுமா? எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து விட முடியாது. படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும். I cannot teach everything. I can inspire to study. படிப்பதற்கு அவர்களை நான் உற்சாகப்படுத்த முடியும். அதற்கு நான் முன்னுதாரணமாக நிற்க முடியும். ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும். காலையில் கூட நான் சொன்னேன், ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள், இல்லை என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும். அந்த சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் சொல்றேன் பாருங்க. சொல் 10 பாட்டு இருக்கு குறள்ல. அதுல ஒரு பாட்டு என்ன தூங்கவே விடா, எப்ப நினைச்சாலும் தூங்க விட மாட்டான் எனக்கு அந்த பாட்டு. நான் சொன்ன உடனே திருப்பி சொல்வீங்க நீங்க, தீயினால் ஆறாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயினால சுட்ட புண்ணு. நான் எப்பவுமே விஷுவல் காட்டுவேன் கிளாஸ்ல. அதனால தான் பிள்ளைங்க ஃபெயில் ஆறதில்லை. தியரி சொன்னா ஃபெயில் ஆயிரும். விஷுவல் காட்டணும். விஷுவல் காட்டினா மறக்காது. எதையும் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா மறக்காது. பாருங்க, தீக்காயம் ஏற்படுது, புண்ணு இருக்கா? கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது? ஆறுது. ஆறிடுதா? எது ஆறுது? புண்ணு ஆறுது. எது ஆறல? மேல இருக்கிற வடு ஆறல.
சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குறள்ல வள்ளுவன். தீ இருக்குல்ல உள்ள ஆறிடும், வெளியில ஆறாது. சொல்லு இருக்குல்ல வெளியில ஆறிடும், உள்ள ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராம் ஒரு தகப்பன். எப்ப பார்த்தாலும் குழந்தைய கெட்ட வார்த்தையே திட்டிட்டு இருப்பாராம். போய் குருநாதர் கிட்ட சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொன்னாரா, சரி நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற, நான் மன்னிப்பு கேட்டுறேன். நம்ம வீட்லயே நிறைய இருக்குது அப்படி. நல்லா திட்டிரும். அப்பா அப்பா அடிச்சிட்டனா, அப்பா திட்டனா. நான் அடிக்கிற ஆட்களை என்ன பண்றதுன்னு தெரியலைங்க எனக்கு. எப்படி அடிக்கிறீங்க பிள்ளையில? அடிச்சு அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டயலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட. எங்க அவன் தூங்குறான், மனசாராது, அடிச்சிட்டேன். அப்படி தப்பு பண்ணா எழுப்பவன, அவன் தூக்க கலகத்துல வருவான். வாடாங்க அப்பா, இந்த தப்பு இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அடிச்சிட்டனா, சரி வா பைக் சாவி எடுத்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னா போவோமா? குழந்தை வேணாம்ப்பா, ஏய் சொல்றல வாடா, சரிப்பா. ஓஷோ எழுதுறாருங்க, தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்னு எழுதுறாங்க. என்ன சொல்லுங்க இது? இந்த குழந்தைகள் இறைவனால் கிடைக்கப்பெற்ற எவ்வளவு பெரிய பொக்கிஷம். கெட்ட வார்த்தையில திட்டிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு. ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வானார். சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டையை கொண்டு வானாராம் குரு. ஆணி அடிச்ச, ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில் அப்படியே இருக்குங்க. சொல்லை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில் பெற்றோரும், பெற்றோர் குழந்தைகளிடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. கவனம், கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, மதுரைனால பெண்கள் தானே, பவர்ஃபுல் லேடிஸ். சைலண்டா கை தட்டுதுங்க பாருங்க. ஏன் தெரியுமா? கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார். Being a woman is happiness. பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்றேன் பெண்களுக்குன்னே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க. சொல்லில் மயங்காதீர்கள். ஹேய் நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படி தேங்க்யூ, போயிட்டே இரு. போக முடியுதா? சிக்கிக்கொள்கிறோமே, அந்த சிக்கிக்கொள்ளுகின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே, சொல்தானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான். 10 வருஷம் கழிச்சு யார்மா புருஷனான்னு கேட்டா இல்ல, வேற யாரோ. புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்தி இருக்காங்க, 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தி இருக்காங்க. அவ நீதிமன்றத்தில் நிக்கிறா.
நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிம்மா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க? தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா? இல்ல, காசு எல்லாம் வாங்கிட்டான், சரி, என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த? அவன் சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு. ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல, அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்லை அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு, தோற்றாள். என்ன சொல்னா, சாப்பிட்டியா? அங்க சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம்? டூ மச்ல. ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன், அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? டேய், போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட, பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லித் தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்டக்கூடாது என்று சொல்லித் தரணுமா இல்லையா? தலைமுறை எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு. நம் தலைமுறை ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பெரிய தலைமுறை இங்க நிக்குது இல்ல, நம்ம எல்லாருமே இந்த புத்தக திருவிழா, நான், நீங்கள், இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் யாருக்காக தெரியுமா? நம் தலைமுறைக்காகத்தான். அந்த தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம். மண் விடுதலை கூட தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் மண் விடுதலை, தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் பெண் விடுதலை. தலைமுறையை காவு கொடுத்துவிட்டு எந்த விடுதலையும் எந்த சமூகத்திற்கும் அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்ட தமிழ் மரபு சார்ந்த பெண் நான். தலைமுறையை எப்படி காப்பாத்துறது பாருங்க. சமீபத்தில் ஒரு கேப்ஷனோட ஒரு 30 செகண்டுங்க ஒரு ரீல் பார்த்தேன். 30 செகண்ட். என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை, ஒரு பரவசத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட பெண் நான். பாரதியினுடைய இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் நடுங்கிறோம். எப்பவுமே காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன வார்த்தை அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை. தமிழ் மரபு. நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன் 30 செகண்ட். ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறுல கடந்து போறான். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில உட்காந்துட்டான். அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த நாடு இல்ல, வெளிநாடு. பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாறையில உட்காந்து 30 செகண்ட்ஸ் ரீலுங்க. எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த 30 செகண்ட்ல அவன் சொல்லிட்டாங்க. நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோசியல் மீடியா. நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பாறையில உட்கார்றாங்க. அவனுடைய பேக் பேக் எடுத்து, அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தான் பாருங்க, அவ்வளவும் இலை. அந்த இலையை அவன் பின்றாங்க. பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்கார்றான். அவன் கேமரா நேரம் ஒரு மரம் இருக்கு, தண்ணி நிலம் இருக்கு, அங்க போகுது. அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான், கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்னும் இல்லை. என்ன காட்சி தெரியுமா சார்? ஒரு பறவை, பெரிய பறவை, எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்துல உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது, மறுபடியும் வருது, மறுபடியும் 3-4 வாட்டி வருது போகுது. எவ்வளவு நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியல. அங்க 3-4 வாட்டி நமக்கு காட்டுறான். வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில இப்படி முங்கி வாயில இருந்து ஒன்னு எடுத்துச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய மீன் நேரா எடுத்துட்டு போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிர்ச்சிங்க. காலில் அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது.
அந்த கண் இப்படி தானே இருக்கும், அதுக்கு இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது. காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பார்க்குது, மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பார்க்குது, மறுபடியும் என்ன பண்ணுச்சு, வாயில் அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளோதான் காட்சி. அந்த ஆளில் அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அப்படியே அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்குறான். அந்த மீன் உள்ளே போச்சா, உள்ளே போய் இப்படி மீன் நீந்தி வந்துதான் நடுவில் தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த அந்த ஃபில்ம் 10 செகண்ட்ல இருக்கும். அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு, நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தருது. தலைமுறையை தின்ன முடியாதுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும். வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு வயதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது. ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு, நான் அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமா நிலம் பார்க்கறதுக்கு போறேன். இந்த முந்தி இருக்குல்ல, அந்த முந்தியில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. என்னதுன்னு பார்த்தா இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம், காளான். காளான் காளான புடுங்கி போடுறான். அவன் பேரன் கூட இருக்கிறான், அந்த லேடியுடைய பேரன். அவன் எல்லாத்தையும் நிறுத்து 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 அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நான் அங்க கீழே இறங்கி பாக்குறேன். உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து, அந்த நீளமா இருக்கு, ஒரு கொண்ட மாதிரி இருக்கு, ருசியா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டா போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம், போதும் போதும் நிறுத்து நிறுத்து, தாய் சொல் மூத்த சொல் என்ன தெரியுமா, எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமாடா, விடுடா. இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு? பாட்டிகள் கதை சொல்வார்களே, பாட்டிகள் எங்க போனார்கள்? இன்னைக்கு திரும்பி பார்க்கிற இடங்கள்லாம் ஆண்டிஸ் தான். பாட்டியே காணோம், ஒன்லி ஆண்டிஸ். பாட்டியின் விழுமியங்கள் எங்கே போனது? நமக்கான சொல், நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது? நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கடவு சொல், பாஸ்போர்ட்னு சொல்லுவோம்ல, என்னை கடத்தின சொல்லிட்டு போறேன். ரொம்ப சூடான சொல் தான், ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, படிப்பிற்காக வந்த கூட்டம், புத்தகத்தை நாடி வந்த கூட்டம், கல்வி அறிவை தேடி வந்த கூட்டம், அடிப்படையிலேயே இருக்கிற கூட்டம். அதனால சொல்றேன். வீட்டில் உட்கார்ந்துருக்கேன், கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய அறைக்கதவை தட்டனா என் பையன், 23 வயசு முடிஞ்சு 24, LLM படிக்கிறான், மாஸ்டர் லா படிக்கிறான், கார்பரேட் லா, ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னா, அம்மா ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுப்பா. டயர்டா இருக்கீங்களா? இல்லப்பா கொஞ்சம் இதுவா இருக்கு, படிச்சிட்டு இருக்கேன். சரி படம் பார்க்கலாமா? இல்லப்பா இப்போ இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். சரி நான் ஒரு படம் சொல்றேன், அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா? எப்படிப்பா? இல்ல OTTல இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க இத. சரிப்பா பாக்குறேன். ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன், அன்பாகவும் பேசுவேன், கடுமையாகவும் பேசுவேன். நீங்க அதை பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு வேணாம்ப்பா, நாளைக்கு வான. அவன் காலேஜ் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். அவன் சீரியஸ், ஹி இஸ் வெரி சீரியஸ். அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸா இருக்கான், இல்லைன்னா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான். அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்றான். அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். இங்க எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல, காட்ஸில்லா -1. யாராவது பார்த்திருக்கீங்களா? கோட்டு படம் பார்த்துட்டீங்களா?
அந்த படம் ஆஸ்கார் மூவி. பாத்தீங்களா சார்? ஒருத்தர் இருக்கார், நன்றி சார். ஏன்னா யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவாங்க அந்த அம்மா இல்லாத படத்தை ஒரு பத்தி பேசிட்டு போயிருச்சு. இந்த சாட்சிக்காக தான் கேட்டேன், 4-5 பேர் பார்த்துட்டீங்களா? இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம், இருக்கு, இன்னைக்கும் OTT-ல இருக்கு, காட்ஸில்லா -1. நான் அந்த படத்தை 6:15 மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க. ராத்திரி 8:45 அப்படி முடியுது அந்த படம். நான் எப்படி சொல்றது உங்களுக்கு, நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன். அதை நான் கடத்திட்டு போறேன். எனக்கு தெரியாத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ, வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன். சரியா? படம் பார்க்கிறேன், எனக்கு துக்கமா இருக்குங்க. அந்த படம் என்னன்னு தெரியல, பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை இங்க அடைச்சிட்டு இருக்கு. ஒரு துக்கிச்சு இருக்கிறேன் நான். அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. அது ஒரு ஜப்பானிய படம், ஆஸ்கர் விருது பெற்ற படம். ஆனா நான் ஹிந்தியில பார்த்தேன் அந்த படத்தை, அது ஜப்பானிய மொழியில இருக்கு. அந்த படத்துல அந்த ஹீரோ ஒரு 25 வயசு பையன். அவன் சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஆடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான் அவன். ஜாப்பனீஸனுடைய நடிப்புல இது ஒரு ஜானர், ஜாப்பனீஸனுடைய ஒரு ஜானர். அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஹைக்கூ கவிதைகள்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஹைக்கூ கவிதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால், அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு விதமான மிக ஆழமான ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு. ரொம்ப ஆழமான இளைப்பாறுதலோட நான் அதை பார்க்கிறேன். மனசு ஆழமான இளைப்பாறுதல் இருக்கு, ஆனா துக்கமா இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஒரு பெருசா இல்லை, நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க, காட்ஸில்லா. அது பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. அது எல்லாரையும் அழிக்குது. நாட்டுப்பற்று இல்லாமல், நாட்டின் மீது அக்கறை இல்லாமல், போரிலே தோற்ற வீரனாக இருக்கிறான் அவன். தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ. அவன் ஒரு பிளேன் ஓட்டுறவன். அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க. அழிக்கிறாங்க, பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க. ஆனா அதனுடைய வால்ல மறுபடியும் ரேடியேஷன் அது மறுபடியும் எழுந்து வந்துருது. அவன் என்ன பண்றான், கடைசியா அந்த காட்ஸில்லா வாய் அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பாராசூட்ல கீழே இறங்கிறான். அவனுடைய லவ்வர் அந்த காட்ஸில்லாவுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாம போயிருப்பான். அவன் அந்த காட்ஸில்லாவை சாவடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவான். வீட்டுல இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவனுடைய லவர் அங்க இருப்பான். படம் முடியுதுங்க. ஓரத்துலைங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டாட்டூ வச்சு முடிச்சிட்டான் படத்தை. நான் விக்கிச்சு போய் எப்படியே நிக்கிறேன். எப்படிதான் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு கதவை தட்டுறான். அம்மா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சின்ன வயசுல நான் சொன்னேன், டேய் கதவை மூடும்போது இடிக்காம மூடுடா, போகும்போது கரெக்டா மூடிட்டு போடா, பிசிக்ஸ் கரெக்டா படிச்சேன்னு வச்சுக்கோயேன் இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான். அவன் அதை வச்சே எனக்கு கிண்டல் பண்ணுவான். ஏறனா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா பிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல. இப்போ சொல்லு, காட்ஸில்லா யாரு? அவன் கேட்குறாங்க கேள்வி. என்னடா கேட்குறேன்னு, காட்ஸில்லா யாருமா? அவனை பாருங்களேன், டீச்சர் நான், கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு. பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்வது அல்ல கேள்வி ஞானம், கல்வி ஞானம், கேள்வி கேட்பதுதான் கல்வி ஞானம். பாருங்க, ஆப்பிள் விழுந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு. ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு. அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான். வாய் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல.
இதுக்குதான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு, லேட்டரல் திங்கிங்னு பேரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க. குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது. கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்ஐ போயிடுச்சு, ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நான் கேட்கவே இல்லை, மெட்டா ஐயா என்னுடைய போன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு, என் பர்மிஷனே இல்லை, உள்ள உட்காந்துக்கிட்டு. அவன் கேட்கிறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்கிறான், அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு ஃபிக்ஷன்மா. சரிப்பா, எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்கிருந்து வந்தது தெரியுமா? யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஃபிக்ஷன், அதான் காட்ஸில்லா. என்ன ஃபிக்ஷன் தெரியுமா? நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும். ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது, எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது. இதுதான் கதை. இந்த -1 என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லம்மா. யாரா? நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன் நான். யாரா? காட்ஸில்லா ஜப்பான்மா. ஜப்பான் தாமா காட்ஸில்லா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா. அதனால்தான் ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்ன நாகசாகில யுரேஷிமால ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வருவேண்டா, நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறண்டான்னு இந்த உலகத்துக்கு சொன்னாமான்னா சொல்தானே. இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை, நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு. இந்தியா 71, 71வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஸில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன், என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான். சுட சுட செய்தின்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு தினத்தந்தியில வந்த ஒரு சுட சுட செய்தி சொல்றேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், கவனம். இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு கவலை உண்டு. என்ன தெரியுமா? நிறைய ஆசை வச்சிருக்கீங்க, நிறைய ஆசை வச்சிருக்கீங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான்? சொல்லல்ல, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறாரு 10 வருஷமா. அவருக்கு வயசாயிடுச்சு, நாய்க்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு தினத்தந்தி செய்தி, அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க, மூடிட்டாங்க. பின்னால் அந்த நாய் நிக்குது, வளர்ப்பு நாய். ஊய் 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 ஊயின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ். டோர் க்ளோஸ்ட். நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிற்கும். இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது. ஆம்புலன்ஸ் எவ்வளவு வேகமா போகும்? 7 கிலோமீட்டர். எல்லா டிராபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுதுங்க அந்த நாய். அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை. ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவு திறந்தான். அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவை மூடிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது.
அந்த நாய் வந்து பக்கத்துல உட்காந்துச்சுல்ல, ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இது அல்ல. இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையே நான் சொல்லல. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க. சின்சியாரிட்டியோட அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும். அது சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா? நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகுறோம்? எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம்? எந்த சொல் நமக்கு புரியல? பல காலமா எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு. இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த மேடைகளுக்கு மேல வரதுக்குள்ள 3 பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல. மேடம், உங்க பேச்ச கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை மேடம். நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே, ஏ பர்வீன் சுல்தானா, தூங்க வைக்கவா பேசுற? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உங்க பேச்ச கேட்காம தூங்குறதில்ல, உங்க பேச்ச கேட்காம என் வைஃபுங்க உங்க பேச்ச கேட்காம தூங்குறதே இல்லைங்க. எனக்கு அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 15-20 வருஷத்துக்கு அப்புறமா புரிஞ்சுதுங்க. சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே, அது போல் ஒரு பேரின்பம் வேறு கிடையாது. ஒருத்தி எழுதுறா, ஏய் டாக்டர் சுல்தானா, இங்கிலீஷ்ல சொல்றா, உன் பேச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை தெரியுமா உனக்கு? நீயுமா? வெளிநாட்டுல இருந்து நீயுமாமா? நாங்கெல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க ராத்திரி அது சொல்லுது, உன் பேச்ச கேட்காம நானும் தூங்குறது இல்ல. சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்பதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது. உங்க பேச்ச கேட்டுதான் நான் தூங்குறேன், உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறது இல்ல. என்ன அர்த்தம்? என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது? ஒன்று, எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது போன் எடுத்து இப்படி பாக்குறீங்க. நான் தோன்றுகிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அழகானது. உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள். நீ சுயமரியாதை மிக்கவள், நீ ஆரோக்கியமானவள், நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது. நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதி அடைந்து தூங்குகிறாய். அப்படி என்றால் என் சொல் தூக்க மாத்திரை தானே? சொல் புரியுதா எனக்கு? எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு தானே? நான் அப்படி நினைச்சு சொல்லல, அப்புறம் வேற எப்படி நினைச்சு சொன்னேன்? எல்லா விஷயங்களுக்கும் இப்படி ஒண்ணு சொல்றேங்க, எனக்கு தோணுது அதனால சொல்றேன். மாற்று கருத்து இருக்கலாம், எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேண்டும் தானே? ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது. நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய பெரிய உயரதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன். நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான். நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை, அதுல 29 ரூபாவாப்பா கொடுத்துருப்பா. 30 ரூபாய் மேடம்னா, ஆமா பெருசா 1 ரூபா அதிகமாயிடுச்சு, 30 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை, எழுந்திருச்சு நின்னுல, மேம் 1 ரூபி மேட்டர்ஸ் மேம்னா. எஸ், 1 ரூபாய் என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய், உட்காரு. 1 ரூபாய் என்பது கணக்கில் வரும். 99 ரூபாய் இருந்தால் அது 100 ரூபாய் அல்ல, 1 ரூபாய் வர வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கூட 1 ரூபாய் குறைந்தால் 1 லட்சம் ரூபாய் கிடையாது. 1 ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ். சொல்தானே? எனக்கு புரிகிறது. புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் ஃபெயில் ஆவதில்லை. அங்க காட்டுவதல்ல என் புத்தியை. நுட்பமா அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க, பழைய பாட்டு தான். சாரி, இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த பாட்டு. நீ வேணா போய் யூடியூப்ல போட்டு பார்த்துக்கோ. நான் கனெக்ட் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய 35-40 வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும். முத்துராமன் நிற்பார் அந்த படத்துல, தேவிகா மேடம் தான் ஹீரோயின். ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு?
என்ன பாட்டுங்க? சத்தமா சொல்லுங்க. சொன்னது நீதானா. எங்க வீட்டுல வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏய் இங்க வா, இந்த பாட்டு கேளு. நான் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான். அதுல ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. சொல்லிட்டு சொல்றாங்க, நெஞ்சில் ஒரு ஆலயம் தானே அந்த படம். அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா. தமிழ் பெண்கள் எதையே யாரையேனும் காதலித்தால் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை. அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது. அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது. ஆனா அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுடைய பேர் வச்சிருப்பாரு டைரக்டர், சூப்பர் பேர் வச்சிருப்பாரு, சீதான்னு. கண்ணதாசன் எழுதிய பாட்டு. என் மனம் லேட்டரல் திங்கிங்ல போகுது, பக்கவாட்டு யோசனையில் போகுது, ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்ல போகுது. ஓகே, இது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல. இது கம்ப ராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு. எப்போ ராமன் சொன்னான்ல, நெருப்புல இறங்குன்னு சொன்னானா, சொல்லும் போது கம்பராமாயணத்தை படிச்சு பாருங்க, கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு. சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது, ஊந்திரம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, நீ செத்து போ, நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டன்னு திட்டான் ராமன் ராமாயணத்துல. அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க. கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல. லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வையினா, அவன் கண்ணுல குறான், அவன் சொல்றான் நெருப்பு வைப்பான்னு. உள்ள இறங்கிட்டான், நெருப்பு அணைஞ்சிருச்சு. நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல, உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள்தான். நானும் என் தாயும் அவள்தான், ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள் தான். கண்ணகியோ சீதையோ வெளியில இல்ல, நம்ம வீட்டுல இருக்காங்க. கெட்ட வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய், சொன்னது நீதானா, சொல் ராமா சொல், என் உயிரே என்னை மறந்தாயா, ஏன் 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 என் உயிரே, மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, இன்று சொன்னது நீதானா. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, இன்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு. நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது, வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க. அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது. அந்த சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள், அந்த மனம் பரவசம் அடையக்கூடிய அந்த ஒரு சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதுல பட்டிமண்டபங்களை நடத்துவாங்க. அதுல ஒரு வாட்டி கோயம்புத்தூர்ல நான் பேச போறேன். நான் பேச போகும்போது அறம் குறிச்சு பேசிட்டோம், அது யூடியூப்ல இருக்கு. பேசி முடிச்சிட்டோம். திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அமுத சுரபியினுடைய ஆசிரியர், மிக கண்ணியமான ஒரு மனிதர், தமிழ் படித்தவர், தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர், காந்தியவாதி. அவர் நான் ட்ரெயின் ஏறத்துக்கு போறேன், எனக்கு கிடைச்ச சொற்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பேச்சாளரா இருக்கிறது படிச்சுட்டு மட்டும் இல்லைங்க, அப்சர்வேஷன் இருக்குல்ல, லேர்னிங் இருக்குல்ல, அதெல்லாம் தான் என் பேச்சு. நான் மேடைக்கு வருகிறேன், மேடையிலிருந்து இல்லம் திரும்புகிறேன். இல்லம் திரும்புவதற்கு முன்னால் நான் ட்ரெயின் ஏறி ஆகணும். நாம தான் இந்த வேஷம் கிஷம் கட்டிக்கிட்டு பேசுறோம்ல, பெண்களுக்கு அது ஒரு தலையெழுத்து, ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கெல்லாம் சாதாரணமா வரவே முடியாது மேடைக்கு, எப்போ மாறுமோ அந்த நிலை. ஏங்க ஒரு பரிசில் நீங்க கையில
கையில பேக்கெட்டா தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பாருங்க 4-5 பை ட்ரெஸ்லயே. என்னைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை? இந்த கையில ஒன்ன பச்சை பிள்ளைய கையில தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுத்தணும். பாருங்க அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சிருக்கிற மாதிரியே வச்சிருக்கு. அவர் பாருங்க ஜாலியா இருக்கிறாரு. எல்லாம் பர்ஸு 5 பர்ஸ்ல வச்சிருக்கு. நானும் ஒரு நாள் புடவையில தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பர்சு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு நாள் பர்சு இன்னொரு இடத்துல இருக்கு. நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி. என்ன பண்றது? கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம். அவ்வளோ வேலை வாங்குறீங்க, ஆரோக்கியமா இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாள் பிளவுஸ் மாட்டும் போதும் பிபி மிஷின் மாற்ற மாதிரியே இருக்கு. புரிந்தவர்கள் கைத்தட்டுகிறார்கள், சிரிக்கிறார். சரியா? எனக்கு புரியல. நேரா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ட்ரெயினுக்கு ஓடணும். அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா பை அப்படியே. என்ன பாரு இன்னும் வரல? இருங்கய்யா, மாத்திட்டு வரணும்ல. 10 ட்ரெயின். நாங்கள் வெளியில வரும்போது 9:45 கிட்ட போயிட்டோம். 10 மணி மேலே ஏறி போகணும் 3வது பிளாட்ஃபார்ம். 5 நிமிஷம் அதில் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான் இருக்கு, ட்ரெயின் நிக்குது. நம்ம மோகன் சார் வந்து கையில இட்லி வச்சுட்டு நிக்கிறார், நைட்ல போறதுக்கு சாப்பிட்றது. அதை வாங்கிட்டு வேகமா நடக்கிறேன். கிருஷ்ணன் சார் ஆரம்பிச்சார். பர்வீன் என்ன ஓடுற? B3 அங்க இருக்குது, 11 கோச் தாண்டணும், 5 நிமிஷம் தான் இருக்கு. சார் என்ன சார்? இரு, ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? எப்ப சார்? நீங்க எல்லாம் டைரக்டா வந்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுடலாம், டீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது. அனுபவிக்கணும். நாங்கெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. காலையில 7 மணிக்கு போன் வருங்க. அப்பதான் கரெக்டா கலேபரமா அம்மன் மாதிரி 12 கையோட காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கும் போது போன் வரும். பர்வீன் சுல்தானா மேடம்? ஆமாங்க. நான் யாருன்னு பேசுறேன், கண்டுபிடிங்க பாப்போம். யாரா இருந்தா எனக்கு என்ன டென்ஷனா இருக்குங்க. அந்த டைம்ல போய் பேசுவாங்களா? கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படிதாங்க கிடைக்கும். டென்ஷனா இருக்கும்போது கையில வரும் கொஸ்டின் பேப்பர். அப்படி பேசுறாருங்க அவர். பர்வீன் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்ல பதில். அண்ணா ட்ரெயின்ல ஏறிடலாம். சொல்லு சொல்லுங்கண்ணா. இப்ப சொல்லலன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன். சரியா? எனக்கு வந்து சொற்கள் வேணும். அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். சொல்லுங்க சார். போர் பாசறையில தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா, அவ யாரு? 3 கோச் தான் தாண்டி இருக்க, 4 நிமிஷம் போயிடுச்சு. 1.5 நிமிஷத்துல நான் ஏறினா போயிடும். வேகமா நடந்துட்டு இருக்கேன். புத்தி வேலை செஞ்சா எப்படிங்க வேகமா நடக்க முடியும்? நான் திரும்பி சொன்னேன், திரௌபதி நல்ல குழந்தை, குட் ஆன்சர், எஸ் திரௌபதி. அவ உட்கார்ந்து இருக்காளா? அப்போ ஒரு விஷயம் நடக்குது. 60 செகண்ட் இருக்கு. இவ்வளோ கலேபரத்துல அவர் மெதுவான வார்த்தையில சொன்னதை நான் இவ்வளோ டிராமடைஸ்டா ஆர்ப்பாட்டமா உங்க முன்னால் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு லேர்னிங் நடந்த இடம் அது. எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போர்க்களத்தில் கிடைத்ததோ அப்படி இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நமக்கு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கணும்ன்றது லிபி. அவன் கலங்குறான். அவன் கலங்கி கொண்டே என்னிடத்தில், உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு? சொல்லுங்க. நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். சொல்ல 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 நடந்து போயிட்டோம். கோச்ல ஏறிட்டோம். பாதி சொல்லி முடிச்சிட்டார். மீதி ஆர்ஏசி. அன்னைக்கு அவர் அங்க உட்காந்துருக்காரு, நான் இங்க உட்காந்துருக்கேன். மீதி ஆர்ஏசியில உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வந்தவர்கிட்ட கூட ரிக்வெஸ்ட் பண்ண முடியாம அவரை அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டே ராத்திரி எல்லாம் பயணம் பண்ணேன். ஏன்? இந்த சொல்லை தவற விடக்கூடாது. அவருக்கும் ஏதோ ஒரு நிலை, இந்த வார்த்தையை பர்வீனிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று. அவருக்கு தெரியும் குரு வாங்கி கொண்ட வார்த்தையை எங்கே நானும் சொல்லுவேன் என்று. அதனால்தான் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் அர்ஜுனன்.
இதான் காட்சி. உள்ள நுழைறா, அவ உட்கார்ந்திருக்கா. உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது 2 அருமையான சொற்களை, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள். இப்பொழுது எனக்கு 2 வார்த்தை கிடைச்சது, அதுல இருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். உள்ள நுழைற அர்ஜுன, திரௌபதி நல்லா இருக்கிறியாமா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா, ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கர்ணனை இன்னும் நீங்க கொல்லலையே, நாளைக்கு கொன்று விடுகிறேன் திரௌபதி. அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ள வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ள இருக்கிறான். போர் பாசறையில் அவன் தனியா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாரா, அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு. ஆனா பெரியவங்கல்ல, அதனால எதிர்த்து இதோ போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்தேன். நான் பெரிய திரௌபதியை பார்க்க வந்தேன். கர்ணனை கொன்னியடா? நாளை கொல்கிறேன் அண்ணா. நாளை கொல்றானா? நாளை கொல்றான். உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா? இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் டம்மன துயரத்திற்குள்ள வந்துருச்சு. ஏனென்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை. அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறானாம், என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது, இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது. இப்ப என்ன செய்யணும்? யார? தர்மன. ஓன்னு அழறாங்க திரௌபதி. ஐயோ எவ்வளவு பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. திரௌபதி அழுதாங்க. யார் வருவா? யார் வருவா? கிருஷ்ணர் வந்துட்டார். ஹே திரௌபதி, why are you crying? Who hurt you? இப்பவே சொல்லு, அழிச்சிடுறா அவங்கள. யார் உன்னை அழ வச்சது? இல்ல கிருஷ்ணா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? இதோ இவர் வந்தாரா, இப்படி சொன்னாரா, ஒரு காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா, வில்லா இல்ல புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா. அவ்வளவுதானே? டேய் வாங்கடா 2 பேரும். தர்மா இல்லைங்க இங்க. ஓய் அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னான்? காண்டிபத்தை குறை சொன்னான். கொன்னுடு, கொன்னுடுறா. ஓ நழுறா திரௌபதி. கொல்ல முடியாது. அண்ணனை எப்படி கொல்லணும்னா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவனை விட பெரியவன் தானே? ஆமா. அவனை எதிர்த்து, அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, நீ வா போன்னு சொல்லு. அவனை எதிர்த்து திட்டு, அவனை திட்டு. உன்னை விட வயசானவன் தானே, திட்டு. திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா, சாஸ்திரப்படி போயிடும். அவன் சின்ன வயசுல இருந்து மனசுல வச்சிருந்ததை எல்லாத்தையும், நீலாம் ஒரு அண்ணன், எனக்கு முன்னால பிறந்தவன், நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கடிச்சிருச்சு, பாடுபடுறது நான், நீலாம் ஒரு மனுஷனடா. உனக்கு தானடா அம்மா குந்தி, எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்காளடா, உனக்கு தான் அன்பு இருந்திருக்கு, எல்லாம் பேசுறாங்க. அவன் பேசி முடிச்சிட்டு கிருஷ்ணர் சொல்றார், ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா, இன்னும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்பா சாஸ்திரப்படி கொலை பண்ணியாச்சு, ஓகே வா போலான்னு உடனே நிறுத்தினாரு கிருஷ்ணன். இரு, சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பாக்குறாங்க பாரு 3 பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணி இருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ அழுறா திரௌபதி. இவன் போயிருந்தாலாவது பரவாயில்ல, அவன் போனா யாரு கர்ணனை கொல்றது, தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும்? ஊன்னு அழாத அழாத. இரு இரு இங்க வாடா, சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணிக்கோ. சரி வா. நான் யார்? நல்ல கவனமா கேளுங்க. நான் யாரு? கிருஷ்ணன். அதெல்லாம் விடு, உண்மையால உன் மனசை தொட்டு சொல்லு, நான் யாரு? நீ என் குரு. அப்புறம்
நீ கடவுள், அப்புறம் நீதான் பரம்பொருள். உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா? ஆமா. எங்க எனக்கு முன்னால நீ புகழ்ந்து பேசிக்கோ. உனக்கு முன்னால பேசட்டுமா? பேசு. நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நான் அர்ஜுனனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் வல்லவனாக்கும் நான் தான் கட்டின திரௌபதியை இவங்கெல்லாம் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலே அதிக அற்புதமான வில்லாத வீர சூரன் எல்லாம் பேசிட்டான். இப்போ தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துருச்சு. விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா? எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா, அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய 2 அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 அறச்சொற்கள் என்னை வந்து சேர்கிறது. நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லித் தருகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. அதை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது, அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது. நிறைய பேருக்கு வீட்டுல மனைவி இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி தெரியுமா? ஃபேன் மாதிரி. ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது, நின்று போச்சுன்னா தெரியும் அவங்க இல்லைன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னால பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள். இது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயம், நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை. முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை. புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன. அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணதாசன் தான் சொல்வார், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை, ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது. நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மிகப்பெரிய செய்தி, வயநாடு சரிஞ்சுதா? எல்லாருமே இந்த ரீல்ஸ் பாக்குறவங்க உண்டு தானே? அதுல ஒரு காட்சி வந்தது, எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேல போச்சா, ஒரு கை குழந்தையோட. நான் அதை நினைவுபடுத்துறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் மேல போகுதுங்க, மலை மேல. கீழே போனா இறந்துருவோன்ட்டு மலை மேல ஏறுது, மழை. அந்த அம்மா பேட்டி கொடுத்திருக்காங்க, அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அந்த குழந்தை எடுத்துட்டு மேல போகும்போது மழை, காடு, அந்த மலை காட்டுல மழையில உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசில யானை கூட்டம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. அவங்கள சரௌண்ட் பண்ணிருச்சு, அது ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேற என்ன செய்யல, அந்த சின்ன குழந்தைய எடுத்து அந்த யானைக்கு முன்னால நீட்டி, இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காம மேல வந்துட்டேன், இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய காடு, நீதான் கஜராஜன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ப முடியுதா? விலங்கு அப்படி கொடுத்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை. அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது. இந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று, அவங்க கீழே மழையில நனையாம ராத்திரி முழுக்க நின்று இருக்குங்க அந்த யானை. சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகர தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான். அந்த அம்மா சொல்லுது, அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன். வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பானது. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு, பற்று உண்டு. எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன், இந்த நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல. மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்க இந்த தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அமேசிங்க, அமேசிங்.
என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா அது? நீங்கள் இருப்பதனால் அது மதுரை. நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்ல. உங்களால் தான் இது மதுரை. மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது. என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க? என்ன பேரன்பும் பெருங்கருணையோடும் இருக்கிறீர்கள். அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன். எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. மீனாட்சி பேதை வடிவத்தில் இருப்பார். இன்னொருத்தி இருக்கிறார், அதுவும் அம்மன் வடிவம் தான், ஆதிபராசக்தி. எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், இரு இரு அப்படிங்கிறாங்க. பசிக்குதுமான்னு கேட்கிறேன், இரு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பாக்குறாங்க? என்னம்மா சமைச்சிங்க? மீன் குழம்பு. இரு அப்படி. மீன் பொரிச்சிங்களா? மசாலா தடவி வச்சிருக்கேன், பொரிச்சு தரேன். இரு. சீரியல் எங்க அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனா சீரியல் பாக்குறாங்க. நான் போய் பொரிச்சு, நீ கருக்கிடுவ, மரியாதையா இரு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னல, இரு அப்படிங்க. சரின்னு இருந்துட்டேன். எங்க அம்மா பேச்ச நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்றேன். எங்க அம்மா நான் சூப்பருங்க. எங்க அம்மா மட்டுமில்ல, எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா. எங்க அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு, நல்லா இருக்க, ரெக்கார்டிங்கா? ஆமா. மேக்கப் போட்டிருக்க? மேக்கப் இல்லம்மா, சும்மா மை வச்சு. நல்லா இருக்கு. கேமரா முன்னால வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிறல்ல, பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால அழகா இரு. கடவுளை சொல்றாரு. அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா. அன்னைக்கு சொல்றாங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாற்ற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க. ஒரு நாள், நீ வெளியில் போகிறாய், வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்து விட்டு செருப்பு போடு. இதை சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப டெரர். தூத்துக்குடிக்காரங்க, உங்க பாண்டிய நாடுதான், காயல்பட்டணம். உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரிலீஜியஸான ஆளு. ஆனா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா. ஆனா அன்னைக்கு பாக்குறாங்க. ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் பேர் துர்கா மாசூர். ஐயோ, அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான். அது ஹிந்தி, தமிழ் டப் பண்ணிரு. காளி அப்படின்னா காளி வந்துட்டா. காளி அவ்வளோ அழகா இருக்கா, முடியும் அவ்வளோ அழகா இருக்கா. ஆனா கருப்பா இருக்கு. கருப்பா இருந்தா அவ்வளோ அழகா இருக்கு. நாளை எனக்கும் இதான் மேட்டரா. ஆனா இதை சொல்லுறதுக்கு முன்னால சொல்லிடுறேன், நான் சாப்பிடல அன்னைக்கு, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. என்னுடைய சோஃபால அப்படியே படுத்தவதான். மனசு அவ்வளவு காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. நான் அதை கடத்திட்டு போயிடுறேன். நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்ல சொற்களை, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும். ஆனா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள். நான் இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை இங்கே மறந்துடணும். நீ சொல்ல அப்படிங்கிறாரு. பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவர வரைக்கும் மறக்க கூடாது, சரியா? அவங்க மறந்துடணும் இன்னைக்கே, இப்பவே பாருங்க. காளி அப்படின்னு காளி வரா. காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிடுச்சு. அது கையை அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா. ஏன்பா இப்படி பண்ற, என் பக்தன், நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்ப காளியா நீ நிக்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிக்கிறா. அந்த ரகசியத்தை சொன்னாள். ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன். இன்றைக்கே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நிக்கிறாங்க.
சொல். சரி, எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. சூரியோதயம் வரும்ல? ஆமா. காளி வருவாள்ல, இவ ஆதிபராசக்தி வருவாள்ல? ஆமா. ஒன்னும் செய்யாத, கையில எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத. நம்ம வீட்டுல ஆண்கள் இருக்காங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்ப நீ கடைசியா என்ன சொல்றன்னு, யோ சண்டையே ஆரம்பிக்கல, என்ன கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க. பத்தியா பார்த்திருக்கீங்களா நீங்க? பா, அவங்கள மாதிரி பாலிடிக்ஸ் பெண்களுக்கு வராதுங்க. நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம். சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருவாங்க. பா, பேசவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிடும். நாம பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க பேச மாட்டாங்க. அப்படிதான், ஒத்த சொல் தான். ஊருக்கு போயிட்டு வராங்களே, இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரல, என் வீட்டுல எவ்வளவு கதை கதையா சொல்வேன் தெரியுமா? ட்ரெயின் ஏறினதுல இருந்து இறங்குனதுல இருந்து எல்லாம் சொல்வேன். அவர் போயிட்டு வருவார் 3-4 நாளைக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லு? சொன்னா புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம். பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சொல். பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். சின்ன சின்ன அன்பான சொல். சாப்பிட்டியா? இன்னைக்கு அழகா இருக்கிறிய, சொல்ல. இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம்? கோவம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. எங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா? இப்ப யோசிச்சு பாக்குறேன், நான் ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்துதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவ சொல்றா, காலையில் ஆதிபராசக்தி இறங்குவாள்ல, அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவ கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காம முன்னால போய் நில்ல. அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா. அப்படி யோசிக்கும் போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள், அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. கெட்ட வார்த்தைனா, நீனா ரொம்ப அழகியா, நீ படிச்சுட்டா, அப்பா உன்னை நல்லா வளர்த்துருக்கிறான், உன்னை போய் ஏன் தலையில கட்டி கொடுத்துருக்காங்க? அறிவே கிடையாது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கமா இருக்கா உங்ககிட்ட? இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு பலவீனமா இருக்கும் இல்லைங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள். இதுதான் சைக்காலஜி. ஆதிபராசக்தியை எதிர்த்து நீ பேசு. நீ என்ன பெரிய சக்தியா? நீ என்ன அழகியா? உன் நிர்வாக திறத்தால் தான் உலகம் ஓடுதா? நீ எல்லாம் எந்த மாதிரி குரூபின்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளவு நிந்தனை பண்ண முடியும் அவ்வளவு நிந்தனை பண்ணு. நிந்தனை பண்ணா அவள் சக்தி குறைவாள், குலைவாள், குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள். அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள். பாவிகளா, இதுதான் பெண்களை சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை? வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமே. இந்த வார்த்தைகள் தானே, அந்த சொல் தானே. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சர மாதிரி வந்து விழுத. எல்லாம் ஒரு பொம்பளையா? முடிஞ்சதே, நல்லா குலைஞ்சு போறோமே. சரி, நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. நானு என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு. மணி 8:15. பசி கிசி ஒன்னும் இல்ல, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அவ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா, இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு பாப்போம். முடிவு என்ன இருக்குன்னு பாத்துருவோம், பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாம முடிச்சான். என் உயிரே போயிருக்கும். இல்லைன்னா காலைங்க சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா. தங்கத்தால தக தகக்கிற அந்த முடி, நெற்றி திலகம், ஆபரணங்கள், கையில வேல் எடுத்துக்கிட்டு இறங்கினா பாருங்க. ஐயோ, அந்த டைரக்டர் அவ்வளவு அழகா பண்ணியிருந்தான். அதை அசுரனையும் அழகா பண்றவன் ஆதிபராசக்தி அழகா பண்ணிருக்க மாட்டானா? அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி நின்ன உடனே நிக்கிறாள். அவன் ஒண்ணுமே சொல்லாம இப்படியே பாக்குறான். நீதான் ஆதிபராசக்தியா? இவ்வளவு அசிங்கமா இருக்கிற?
நீ ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள்ன்ற இத்தினூண்டு இருக்கிற. இவ்வளவு சொன்னடா பாக்குறா. அவளுக்கு அம்மா தாயேன வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைறாங்க அம்மன். நில கொலைஞ்சி அப்படியே பாக்குறேன். இத்தினூண்டு ஆயிட்டாங்க. இத்தினூண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசூர் என்ன பண்ணா, கையில அந்த வாளை எடுத்து, கதை தான், கையில அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான். சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய், நீதானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீதானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள். துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிக்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே. எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம்? நாம எல்லாருமே ஆதிபராசக்தி தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இங்கேதான் பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம். இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்கு, நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு, இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள். நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள், நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மள ரொம்ப கசக்கி பிழிவாங்க. இந்த பெண், இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த டீச்சர், இந்த பேச்சாளர் உங்க கெட்ட பெண்கள் கிட்ட சொல்ற ஒற்றை சொல் இதுதான். சூடா வந்து சேர்தான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல், இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான், இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை. வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான். அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள். மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள். நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சொற்களை கவனமாக உச்சரியுங்கள், சொற்களை கவனமாக படியுங்கள். ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும். நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல், பேரொருணையும் பெருங்கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இறை ஆற்றலால் உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.